ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்மே யூனிவர்சிட்டி யூடியூப் சேனல். நான் உங்கள் டாக்டர் கௌஷிக் பேசுகிறேங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுவும் வியட்நாமில் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும். ஸோ எனக்கு வியட்நாமுக்கு நீங்கள் எனக்கு எம்பிபிஎஸ் கைட் பண்ணுங்க அண்ட் அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி தாங்க இந்த வீடியோவே இருக்க போகுது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். சார் நான் ஒரு எம்பிபிஎஸ் வந்து வியட்நாமில் நான் படிக்கணும், அதுவும் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும் சார். பட் இங்க இருக்க நிறைய கன்சல்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வியட்நாம்ல மோஸ்ட்லி யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலுமே ஒரு ஃபீஸஸ் எல்லாமே ரொம்ப ஸ்கை ஹையா ரொம்ப அதிகமான சார்ஜஸ் சொல்றாங்க. ஸோ என்னால அவ்வளவு ஆஃபர் பண்ண முடியாது. ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே போன்மாத்தோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட நம்ம அஃபிஷியலா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் இந்த போன்மாத்தோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு என்டையர் எம்பிபிஎஸ் கோர்ஸ்மே ஒரு 20 லட்சம் ரூபாய் நம்ம படிச்சு முடிச்சிடலாங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டிக்கு தமிழ்நாட்டுல இருந்து அட்மிஷன்ஸ் பண்ணக்கூடிய அஃபிஷியல் கான்ட்ராக்ட் நம்ம தாங்க சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500க்கும் மேற்பட்ட பெட் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட ஹாஸ்பிட்டல் கம் மெடிக்கல் யூனிவர்சிட்டியா தாங்க இந்த யூனிவர்சிட்டி இருக்கு. அண்ட் அங்க படிக்கிற நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட காலேஜ் ரிவ்யூஸ், ஹாஸ்டல் வீடியோஸ், கேம்பஸ் வீடியோஸ் இது எல்லாமே இந்த வீடியோலாம் நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த வியட்நாம் கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்லேயே சேஃபஸ்ட் கண்ட்ரியா மட்டும் இல்லாம 7th சேஃபஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்ற பொசிஷனுமே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏஷியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ற ஒரு கண்ட்ரியாவுமே இந்த வியட்நாம் கண்ட்ரி இருக்குங்க. அண்ட் இங்க இருக்க வியட்நாம் பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாவே பழகுறாங்க. அண்ட் நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸ்மே பெரிதளவில் அட்மையர் பண்றாங்க. லைக் நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியா இருக்கட்டும், நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸ், யோகா, ஃபுட்ஸ் இது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவுமே அட்மையர் பண்ணி அவங்க நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ஒரு நல்ல வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கிறதுனால நீங்க அந்த கண்ட்ரிலேயே எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே நீங்க டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான ஐடியால இருந்தாலுமே இது உங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபிளான கண்ட்ரியாகவே இருக்குங்க. அண்ட் ஃபர்தரா மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பையா இருக்கிறதுனால நீங்க அங்கேயும் போய் டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணி அங்கேயுமே செட்டில் ஆகிற ஐடியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே சூட்டபிளா இருக்குங்க. இந்த போன்மாத்தோ யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் கரண்டா படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுல 300+ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேரு ஜோயல் ரிஹானி. இன்னைக்கு நான் என்னோட ஒரு எக்ஸைட்மெண்டான ஜேர்னி பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போ கரண்ட்லி நான் புன்மாத்தோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே நான் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் பண்ணுறேன். புன்மாத்தோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் இன் புன்மாத்தோ மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. குட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஆம்பியன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. என்னோட 6 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன் அப்கமிங் இயர்ஸ் நான் நல்லா படித்து ஒரு நல்ல டாக்டராக. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்டோட என்எம்சி, டபிள்யூஹெச்ஓ, யூஎஸ்எம்லி இது எல்லாமே அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு நல்ல யூனிவர்சிட்டியா தாங்க இந்த யூனிவர்சிட்டி இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியான சேம் டிராபிக்கல் கிளைமேட் அண்ட் சேம் டிசீஸ் பேட்டர்ன் தான் உங்களுக்கு அங்கேயுமே இருக்கு. அண்ட் அந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா 1500க்கும் மேற்பட்ட பெட் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட ஹாஸ்பிட்டல்ஸ்மே உங்களுக்கு இன்பில்டா காலேஜ்ல வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஊர்ல இருக்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கான பெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதே அளவுக்கான பேஷண்ட் ஃபோர்ஸ்மே உங்களுக்கு அங்க இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஒரு மெடிக்கல் எக்ஸ்போஷருமே உங்களுக்கு அங்க கிடைக்குங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க வியட்நாம்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ்மே உங்களுக்கு இன்பில்டா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்றதுக்கான ஐடியால நீங்க இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த சேம் யூனிவர்சிட்டியிலே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்டெகிரேட்டடாவே எஃப்எம்ஜி, பிளாப், யூஎஸ்எம்லிக்கான கோச்சிங்ஸுமே இன்டெகிரேட்டடாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிகல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்க. லைக் உங்களுக்கு ஒரிஜினல் கேடாவர்ஸ் வச்சு லைவா உங்களுக்கு பேட்சா டிசெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நிறைய ப்ராக்டிகல் நாலேஜ் கெயின் பண்றாங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 lakh பட்ஜெட்ல என்டையர் எம்பிபிஎஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. வேர்ல்ட் வைட்ல இருக்க இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸோட நிறைய கொலாபரேஷன்ஸ்மே கண்டக்ட் பண்றாங்க. லைக் உங்களுக்கு ஜப்பான், கொரியா, மலேசியா, தாய்வான், பிரான்ஸ் இது மாதிரியான கண்ட்ரில இருக்க ஹை இன்டர்நேஷனல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்மே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற டிகிரி பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் வைடா வேலிடா இருக்குங்க. ஸோ தட் நீங்க எந்த கண்ட்ரில போனாலுமே நீங்க ஒரு டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஹாஸ்டல்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் இந்தியன் ஹாஸ்டல் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு லொக்கேட் இருக்குங்க. அண்ட் போத் நார்த் இந்தியன் ஃபுட் அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதை பத்தின வீடியோஸ்மே உங்களுக்கு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம பிக்மே யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா, ஜார்ஜியா, கிர்கிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேயே லோ பட்ஜெட்ல அதுவும் ஒரு டாப் பெஸ்டான யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த வியட்நாம் கண்ட்ரிலையுமே
ஒரு லோ பட்ஜெட்ல லோ ப்ராசஸிங் ஃபீஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற கார்பரேட் கன்சல்டன்ஸ் மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் யூனிவர்சிட்டிஸ்லயோ ஹை ப்ராசஸிங் ஃபீஸ்லயோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் பண்றது கிடையாதுங்க. ஸோ ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு லோ ப்ராசஸிங் ஃபீஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல தாங்க நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பத்தி எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஸ்க்ரீன்ல தெரியுற அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.